ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் சம்பந்தமே படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ அவங்களுடைய ஃபேமிலி கூட ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு கல்யாணம் பண்ணணும், அதனால் பெண் பார்க்குறாங்க. அவருக்கு தன்னுடைய அம்மா மாதிரி பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க. ஆனால் பழகினதுக்கப்புறம் ஹீரோவுடைய கேரக்டரும் ஹீரோயினுடைய கேரக்டரும் ஆப்போசிட்டாக இருக்குது. நிறைய கருத்து வேறுபாடெல்லாம் இருக்குது. இதனால் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போய் பிரிஞ்சிடுறாங்க. இப்போ இறுதியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இவர் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது, பேசிக்கிறது, ஹீரோயின் ஹீரோ அப்படி இப்படின்ட்டு நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் செம்மையான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு டீசெண்டான ஒரு ஃபஸ்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் ரெண்டு பேருடைய கேரக்டர் நல்லாவே சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. இவங்கள ஃபாலோ பண்ணவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் கோட்டை விட்டாங்க. ஏன்னா ஸ்க்ரீனில் ரொம்ப சொதப்பிட்டாங்க. படம் இதுதான்ப்பா கதை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் தெளிவாக நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதில் அப்படியே போகாமல் எங்கெங்கேயோ போய் சுற்றி வளைச்சி அதுக்கப்புறம் நல்ல ஒரு படத்தை கொடுத்துட்டாங்களையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் பிளே கவனம் செலுத்தியிருக்கலாம். இந்த தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய வருது. சுற்றி வளைக்காமல் ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். குறிப்பாக இவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு கதைக்குள்ளார படத்தை கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் இதுதான்ப்பா அப்படியே நீட்டான ஒரு போர்ஷன் கொடுத்துருக்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் சுத்தமாக மெயின்டைன் பண்ணவே இல்லை. கதை ரொம்ப ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.